சமுதாய ரீதியிலே பாடுபட்டு மக்களுக்கெல்லாம் தொண்டாற்றி பல பிரிவுகளே இருந்தாலும் நாங்களும் தேவேந்திர குலத்தார்கள்தான். அரசியல் பார்வைக்கும் வருவோம். ஆண்ட பாரம்பரியமான தேவேந்திர குலத்தார்கள் யார் என்பதை நிரூபிப்பதற்கும் வருவோம் என்று சொல்லி இங்கே குழுமி இருக்கின்ற அறிஞ பெருமக்களே, பெரியோர்களே, அதிகாரிகளே, என்னோடு தோள் கொடுத்து துணையாக நின்று எந்த இன்பத்திலும் துன்பத்திலையும் பங்கு கொள்வோம் என்ற ரீதியிலே என்னோடு பணியாற்றுகின்ற பொதுச் செயலாளர் பிரிஸ்லா பாண்டியன் அவர்களே மற்றும் மாற்று சமுதாயத்திலே இருந்து வந்திருந்தாலும் மனமாற உளமாற வாழ்த்தி அமைந்திருக்கின்ற என் சமுதாயத்தை போன்றவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தின் சார்பிலேயும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் நன்றி கலந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். நான் பணியிலே மக்களுக்காக சேவை புரிந்த நேரம் எனக்கு வயது 17 வயதிலே ஆற்றிய பயணத்திலே கிட்டத்தட்ட நான் இருந்த சிறை 20 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். 20 ஆண்டுகள் சிறையில் இருந்த நோக்கம் என்னுடைய சுயநலத்திற்காக அல்ல என்பதை உங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். சமுதாயமே முற்பாக கொண்டு வர வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், நாம் யார் என தெளிவு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் முதல் பணி செய்ய ஆரம்பித்தேன். அந்த சாதனையை கிட்டத்தட்ட முழு அளவில் முடித்துவிட்டேன் என்றுதான் நான் நம்புகின்றேன். நீங்கள் இப்படி எண்ணுகின்றீர்களோ எனக்கு தெரியவில்லை. காரணம், ஏடுகளிலே எழுத வைத்தது நான் தான் என்று பெருமையாக அவர்கள் சொல்ல பொழுது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம், அவ்வளவு பாடுகள், அவ்வளவு சிரத்தை, அவ்வளவு கஷ்டங்கள். ஆனால் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்லுகின்றேன், அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, சமுதாய ரீதியாக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை பொறிக்கின்றார்கள் என்று சொன்னால் நான் மக்களுக்கு தொண்டாற்றிய பிறகுதானே தவிர இதற்கு முன்பால் உங்களை ஏறெடுத்து கூட பார்த்தது கிடையாது என்பது உண்மை உங்களுக்கு புலப்படும். அதோடு மட்டுமல்ல, தேவேந்திர குலத்தார்கள் என்று ஏடுகள் எழுதினாலும் பிளவுபட வைத்ததும் அரசியல் சண்டார்கள் தான் என்பதும் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஒரு தாய் பெற்றெடுத்த மக்களாக இருக்கக்கூடாது என்பதற்காக அரசியல் சூழ்ச்சியிலே அகப்பட்டு சின்ன பின்னமாக சிதறி கிடைக்கின்றவர்கள் தான் இந்த மக்கள் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பிளவுபட்டால்தான் வாழ முடியும் என்ற ஒரு கருத்திலே தான் மற்ற திராவிட கட்சிகள் நம்மளை பழிவாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் உண்மை, இதுதான் வரலாறு. அக்காலத்திலே கூட சேர சோழ பாண்டியர் வர்க்கத்திலே கூட குறுநில மன்னர்களை வைத்து ஜமீன் என்ற ஒரு ஆதிக்க சக்தியை உருவாக்கி கப்பம் கட்ட வைத்தார்கள். அப்பொழுதே பிரித்தாளுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதைவிட வளர்ந்து வந்த அந்த சமுதாயம் கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் வாழ்கின்ற தேவேந்திர மக்களை பிளவுபடுத்துவது அவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம். அப்படித்தான் நம்மளை பிளவுபடுத்துகின்றார்கள். 74 கிட்டத்தட்ட இந்த 2011 ஆண்டு எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் என்னுடைய பணி. எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் ஆனாலும் சரி, எந்த ஒரு சமுதாய தலைவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, 8 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தது வரலாறும் கிடையாது, யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால் தேவேந்திர குலத்தானை அடிமைப்படுத்த வேண்டும், இவன் ஆட்சி பீடத்திலே உட்காரக்கூடாது, இவர்கள் அரசியல் நடத்தக்கூடாது, இவர்கள் அழித்து ஆக வேண்டும் என்று சொல்லிதான் 1995 நான் தஞ்சை மாநகரத்திலே சுமார் 10 லட்சம் தேவேந்திரர்களை கூட்டிய பொழுது சுமார் 10 நாட்கள் கூட்டி முடித்து 10 நாட்களிலே என்னை சிறையை பிடித்து வைத்தார்கள். அன்றைய ஆட்சியாளர்கள் பிடித்து வைத்து ஒரு குண்டா வழக்கையும் போட்டு என்னை பொய் வழக்கும் புட்டப் கேஸ் என்று சொல்லப்படுகிற வழக்கிலும் உள்ளே வைத்த பொழுது கூட இந்த மக்கள் எனக்கு குரல் எழுப்பவில்லை என்ற வருத்தம் உண்டு. காரணம் என்ன தெரியுமா? இந்த என்னை பார்ப்பது ஆர்ப்பரிப்பதும் என்னை பார்த்ததும் குதிகுழுப்பதும் மட்டும்தான் வேடிக்கையாக இருக்கின்றே தவிர எனக்காக என்னுடைய சமுதாய மக்கள் எக்காலத்திலும் ஏங்கியது கிடையாது, எனக்காக யாருமே பாடுபட்டதும் கிடையாது என்ற வருத்தத்தை அடிக்கடி நான் மற்ற என்னோட தொடர்புள்ளவர்கள் அடிக்கடி பங்கிட்டுக் கொள்கிறேன். ஆனாலும் என்னுடைய இரத்தத்தில் உரிய இந்த சமுதாய பணி என்றாவது என்னுடைய சமுதாய மக்கள்
தெளிவு பெறுவார்கள். அன்று வரை நான் ஓய மாட்டேன் என்ற சத்தியவிரதம் எடுத்துத்தான் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. இதுதான் உண்மையை தவிர நான் எனக்காக யாரும் பரிதாபப்பட்டதும் கிடையாது. அவர் என்ன வேணாலும் செய்வார், இப்படியே ஒரு வார்த்தைகளை சொல்லுவார்கள், எதற்கும் பயப்பட மாட்டார். அது உண்மை, வரலாறு அப்படித்தானே இருக்கிறது. அப்படி இருந்த பொழுது கூட, நான் 8 ஆண்டுகள் சிறை சென்ற பொழுது கூட என்னை ஏறிட்டு பார்த்த அதிகாரிகள் யாருமே கிடையாது. என்னை வந்து சிறையில் சந்திப்பதற்கு கூட ஆள் கிடையாது. நண்பர்கள் வந்தார்கள், குக்கிராமத்தில் இருந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் வந்தார்கள். 8 ஆண்டுகளாக வந்து கொண்டே இருந்தார்கள். உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசு பீடத்திலே உட்கார்ந்து கொண்டு அதிகார வர்க்கத்திலே இருந்திருந்தாலும் சரி, ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, என்னை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. இவன் வரக்கூடாது என்றே எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் சட்டம் அதனுடைய கடமையை செய்தது. ஒவ்வொரு பகுதிக்கு போகும் பொழுது, மக்களை எழுச்சுர செய்யும் பொழுது, புரட்சி செய்யும் பொழுது கூட என்னை எத்தனை இடத்திலே கொல்வதற்கு முயற்சி செய்தார்கள். அதையும் தாண்டி தானே இந்த வீரமிக்க சமுதாயத்தை வளர்த்தே ஆக வேண்டும் என்று சபதம் எடுத்து தானே நான் வந்தேன். இதற்கு காரணம் என்னுடைய தாய் தந்தையர் என்பதை பெருமையாக நான் சொல்ல முடியும். இதுதான் உண்மை. என்னுடைய தாய் தந்தையர்கள் ஊக்குவிக்கலை என்று சொன்னால் இந்த சமுதாயத்தை நான் வளர்த்திருக்க முடியாது. நீங்கள் மார்பு தட்டி கூட சொல்லலாம். பெயர் சொல்வதற்கு அச்சப்பட்டாலும் சரி, சமுதாயத்தை சொல்வதற்கு அச்சப்பட்டாலும் சரி, அங்கே டிபார்ட்மெண்டாக இருந்தாலும் சரி, அங்கே ஜான் பாண்டியன் சொந்தக்காரன் சொன்னால் மரியாதை தன்னாக வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். என்னை பார்த்திருக்கவே மாட்டார்கள். ஆனால் என் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய சமுதாயத்து மக்கள் மட்டுமல்ல, பிற சமுதாயத்துக்காரர்கள் கூட என்னைத்தான் சொல்கிறார்கள், எனக்கு சொந்தக்காரன் செஞ்சு கொடுக்கலன்னு மிரட்டி வாங்குறான். இந்த நிலையை உருவாக்குவதற்கு நாங்கள் உருவாக பொழுது யாராவது எனக்கு உதவி புரிவது உண்டா? நான் பணம் கேட்கவில்லை, காசு கேட்கவில்லை. நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று தான் நான் சொன்னேன். வேற எதுவுமே நான் உங்ககிட்ட கேட்கல. என்னை நான் பார்த்துக் கொள்கிறேன், என்னை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். எத்தனை முறை சிறை சென்றாலும் இந்த மக்களை நான் எழுந்திருக்கும் வரை விடமாட்டேன் என்று சபதம் எடுத்துத்தானே நான் என்னுடைய பணியை செய்தேன். 1995 என்னை புட்டப் கேஸ் போட்டு உள்ள வைக்கிறான். தஞ்சாவூர் மாநாடு நடத்துறதுக்காக, வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த நேரத்தில் ஒருத்தர் புதுசா கொண்டு வந்து விடுறாங்க, கொடியங்குளம் இஷ்யூ. அந்த நேரத்தில் நான் சிறையில் தான் இருந்தேன். அந்த இஷ்யூல தனக்கு விசுவாசமாக இருப்பான் என்று சொல்லி ஒருவரை கொண்டு நியமனம் செய்து சன் டிவி மூலமா பிளாஸ் பண்ணான். படித்தறிஞர்கள், பண்பாளர்கள், அறிஞ்ச பெருமக்கள், நீங்கள் தானே பின்னே சென்றீர்கள். பாமர மக்கள் செல்லவில்லை, தெளிவாக எனக்கு தெரியும். நீங்கள் தானே இவர் யார் யார் என்று அடையாளப்படுத்தினீர்கள். இப்பொழுது எனக்கு வயிற்று வலிக்கிறது, நெஞ்சு வலிக்கிறது சொன்னால் யாரு தவறு? யோசித்து பாருங்கள். உங்களை அன்பாக கேட்க யோசித்து பாருங்கள். யாரோ ஒருவர், சமுதாயத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர், நெருஞ்சு முள்ளிலே நடக்கும் பொழுது அட்ரஸ் இல்லாமல் இருந்தவர்கள் எல்லாம் இன்று நான் தலைவன், நீ தலைவன், இருந்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்வோம், பாருங்கள் என்று பின்னால் நான் தலைமையேற்க தயாராக இருக்கிறேன். வருவார்களா? அரசியலில் தன்னுடைய சமுதாயத்தை பிளவுபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கங்கள் தான் இந்த தேவேந்திர சமுதாயத்தில் பல பிரிவுகள். இந்த சாதாரண விஷயம் கூட படித்தவர்கள் மத்தியிலே தெரியவில்லை என்று சொன்னால் பாமர மக்களுக்கு என்ன புரியும்? அண்ணன் சொன்னார்கள், கிராம வாரியாக மக்களை சந்தித்துக் கொண்டிருப்பது நல்லது என்று சொன்னார். நான் என்னபடி செய்து கொண்டிருக்கிறேன்? சிட்டியிலே அல்ல, கிராம மக்களிடத்தில் தான். ஆக எங்கு போன்றாலும் சாதனை செய்வது என்னுடைய குறிக்கோள். இப்படி மக்களை துண்டு போட்டு இதுல 10 தலைவர் 20 தலைவர், யார் யாருக்கு தலைவர் எனக்கு ஒன்னும் புரிஞ்சுக்கிடவே முடியல. வேடிக்கையாவே இருக்கு. ஒற்றுமையா இருக்கணும், கூட்டணியா இருக்கணும், நம்ம எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறோம். எங்க பிரிஞ்சு கிடக்கிறோம்? ஆட்டி சண்டையா போட்டேன், பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்க சேர்க்க போறீங்க. நான் பங்காளி சண்டையா போட்டேன். வாங்க உட்கார வைக்க, பேசுவோம். யார் பிரிஞ்சிருக்கான்னு நீங்களே கேளுங்க, நான் பிரியலையே. நீங்களா முடிவு எடுத்துக்கிட்டா நான் பொறுப்பாக முடியாது. கூப்பிடுங்க, வருவார்களான்னு பார்ப்போம். வரமாட்டாங்க, எனக்கு தெரியும். அப்படியே கூடினாலும் ஆண்டி மனக்கட்ட கதை தான் தெரியும் எனக்கு. ஏன்னா பொழைப்பு நடத்துவதற்காக அரசியல் கூட்டமும் சமுதாய மக்களையும் பயன்படுத்துகின்றவர் எப்படி சமுதாயத்திற்கு வர முடியும்? யோசித்து பாருங்க. திடீர் படக்காரன் அத்தராட்டில் கொலைப்பிடிப்பான கிராமத்தில் பழமொழி, அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. 8 ஆண்டுகள் இருந்தோம்ல, உள்ளதான இருந்தேன். ஏன் சமுதாயத்தை வழி நடத்திருக்கலாமே, ஏன் நடத்தல? சமுதாயத்துக்காக பாடுபட்ட தலைவர்கள் இப்ப வந்த தலைவர்கள் தானே, ஏன் நடத்தல? ஏன் நடத்த முடியல? கிராமத்துக்கு போனா போலீஸ்காரன் எப்படி சமுதாயத்தை பயன்படுத்த முடியும், வழி நடத்த முடியும்?
இதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. கண்ணு மூடித்தனமா சொல்லுது, கூட்டணி சேர்க்கணும், ஒருங்கிணைப்பு சேர்க்கணும், ஒருங்கிணைப்புல சேருவோம், எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும், நம்ம எல்லாம் அப்படி இப்படி பேசுறோம். செயல்படுகின்ற நிலையை எண்ணி பாருங்கள். நான் நெருங்கி உள்ள நடக்கும் போது என்ன வேதனைகளை அனுபவிச்சிருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னுடைய தாய் தந்தையருக்கு தெரியும், என்னுடைய துணைவியாருக்கு தெரியும், என்னுடைய குழந்தைகளுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்பெல்லாம் இந்த தலைவர்கள் எல்லாம் தோன்றாங்க, எங்க இருந்தாங்க? உங்களை கேட்கிறேன், எங்க இருந்தாங்க? எங்களுடைய அட்ரஸ் என்ன? இந்த சமுதாயத்துக்கு அவங்க செய்த பணி என்ன சொல்லுங்க. உங்களை கேட்கிறேன், நீங்க தானே சொன்னீங்க. திடீர்னு வந்தவொடனே முன்னாளா நான் எந்த இதற்காக வேண்டி நான் பணி செய்தேன்? ஐயா என்று சொல்வதற்கு அந்த ஆண்டியா சாமி என்ற சொல் அடிமை சொல். அந்த அடிமை சொல்லை அகற்ற வேண்டும் என்பதற்கு தான் நான் சண்டை போட ஆரம்பிச்சேன். நீ திருப்பி சொல்ற ஐயா ஐயான்னு சொல்ற. இதுல எனக்கு மாற்று கருத்து இருக்க. சரி விட்டுருங்க. சமுதாய கொடி 1805 உருவாக்கப்பட்ட கொடி, தேவேந்திரனுடைய வரலாறு. 1805 தோன்ற கொடி தாய் கொடிய 1996 புடிச்சுக்கிட்டு எங்கொடி சாதி கொடியை அரசியல் கொடியை ஆக்கினா நான் ஒத்துக்கிற முடியுமா? நீங்க தான் ஒத்துக்கலாம், நான் ஒத்துக்க முடியாது. சமுதாயம் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. ஜான் பாண்டியன் ஜாதி கொடி ஜாதி கட்சி ஆரம்பிச்ச பிறகு ஜாதி மக்களுக்கா பாடுபட்ட பிறகு மற்ற ஜாதியெல்லாம் வந்தான். அவெல்லாம் மேல போயிட்டான், நீ ஏன் கீழே கிடக்க? எந்திரிக்க முடிஞ்சுதா? நான் என்னுடைய சமுதாயத்துக்கு பாடுபட்ட பிறகு இந்த ஜாதி மற்ற ஜாதியெல்லாம் எங்க போயிட்டான்? மேல உட்கார்ந்துருக்கான். எப்ப ஆரம்பிச்சான்? என்னை பார்த்து மற்றவர்கள் ஆரம்பித்தார்கள். அவர்கள் உயர் நிலையில் இருக்கின்றார்கள், நாம் அவிழ்ந்து கிடக்கிறோம். அதற்கு காரணம் உங்களில் 4 பேர்கள் பிரித்ததனுடைய நோக்கம்தான். மக்கள் தெளிவா இருக்கான், படிச்சவங்க தான் பிரிச்சது. அன்னைக்கு சார்ஜ் பண்ண அப்படிதான் சொல்லுவேன். எஜுகேட்டர்ஸ் அறிவிச்சிருந்தவர்களா பிரிச்சது. கிராமத்து மக்கள் நீ குறை சொன்னா ஒத்துக்கவே மாட்டேன். இதான் நடந்துச்சு. யார வேணாலும் கூட்டிட்டு வருவீங்க, அடையாளப்படுத்தி ஒரு பெரிய ஆளு காட்டுவீங்க. இந்த பாமர மக்கள் தெரியாம பின்னால போவாங்க, ஐயோ அப்புறமேல வலிக்குதுன்னு பின்னால வராங்க. இந்த நிலையை உருவாக்க போய் தானே உங்களுக்கு எந்த அரசியல் கட்சியும் அங்கீகாரம் கொடுக்கவில்லை. எந்த அரசியல் கட்சியாவது நமக்கு அங்கீகாரம் கொடுக்கின்றதா? யோசித்து பாருங்க. பிளவுபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்டவர்கள் யார்? அடையாளம் கண்டுங்க. அப்பதாங்க நம்ம உருப்பட முடியும். சிந்திச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வளர்ந்து வந்த சமுதாயம் அங்கீகாரம் பெறப்போகிற சூழ்நிலையில் தன்னுடைய மக்களை பிளவுபடுத்த வந்த பொழுது எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சாய்ந்தீர்களே. அதனுடைய இழுக்குத்தான் இன்று வரை எழுந்திருக்க முடியாத நிலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறேன், புரிஞ்சுக்கங்க. நான் எங்கு போட்டாலும் கூட்டம் கூடும், மக்கள் கூடுவார்கள். அதே சமயம் எதிர்ப்பு இருக்கும். யார் நசுக்குவது? பிற சமுதாயத்துக்காரர்கள் அல்ல. தெளிவா புரிஞ்சுக்கங்க, இது அரசியல். ஓட்டுகளை நிர்ணயம் பண்ணக்கூடிய சக்தி நம்மகிட்ட உண்டு. இப்பவும் சொல்றேன், திராவிட கட்சிகள் எந்த கட்சியுமே கூட்ட வேண்டாம். நிர்ணயம் பண்ணக்கூடிய நம்ம சமுதாய மக்கள், ஒட்டுமொத்த மக்களை ஓட்டு போட வைக்க சொல்லுங்க. ஒரு 5 தொகுதி நான் ஜெயிச்சு காட்டுறேன். ஏன்னா அங்க பிளவு இருக்கு. அரசியல் கட்சி விட மாட்டான். நான் நிக்கிறேன்னா 2 ஆள் நம்மால எதிர்த்து நிக்க சொல்லுவான். அவன் அங்க சொந்த பந்தம் கொண்டாடுவான், பிளவு உருவாக்குவான். அவன் ஜெயிச்சிருவான், நம்ம உட்கார்ந்தா இருப்போம். இந்த நிலையில தான் நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம். இது உண்மை இல்ல? பாத்துருக்கல, எனக்கு தெரியும்ல. எல்லா முதலமைச்சரும் கூட நான் இருந்து ஒன்னா பேசி இப்படி பழகணும் வந்தேன். எல்லா முதலமைச்சர் கூட நான் ஒன்னா இருந்து சரிசமா இருந்தவன் தான். நான் சிறைக்கு போனவன வேடிக்கை தானே பார்த்தான். எந்த அரசியல்வாதியா இருந்து பார்க்க துணிஞ்சானா? முடிஞ்சதையா இதோட இவனு மக்களை அழிச்சிடலாம்னு தான் முடிவு எடுத்தான். யோசிச்சு பாருங்க, அது அரசியல். தன்னுடைய சமுதாய மக்களை வளர்வதை எந்த அரசியல்வாதிகளும் விரும்ப மாட்டான். திராவிட கட்சி சொல்றேன், தெளிவா தெரிஞ்சுங்க. நம்மளா தான் வளரணும். எக்கும்போர்ல கான்ஸ்டியூன்சில நின்று 80 ஓட்டுல தோன்றன்னு சொல்லி தோறவில்லை, தோற்கடிக்கப்பட்டேன். நான் கூட்டணியில் நின்னேன், டிக்ளேர் பண்ணா ஜெயிச்சாம்னு. அவங்களும் ஜெயிச்சாங்க, டிக்ளேர் பண்ண சொன்னா ஜெயிச்சான். நான் தான் ஜெயிச்சேன்னு அங்க இருக்கிற எம்எல்ஏகளுக்கும் தெரியும். அது அரசியல். நீங்க ஒட்டுமொத்த தேவேந்திரர்கள்லாம் ஒன்னா சேர்ந்தா நான் ஏன் மெட்ராஸ்ல போய் நிக்க போறேன்? என்னுடைய பணி இவ்வளவு செஞ்சு கூட எனக்கு நன்றி விசுவாசத்துக்கு யார் மக்களுக்கு வழி கொடுத்தீர்கள்? இதைத்தான் நான் சொல்றேன். எத்தனை முறை நான் தெரு தெருவா போய் ஒவ்வொரு சம்பவம் என்னால் அடையாளம் விட்டு சொல்ல முடியும், ஒவ்வொரு பகுதியை சொல்ல முடியும். தஞ்சாவூர்ல நான் மாநாட்டுக்கு முன்னால எனக்கு ஏகப்பட்ட போனு. கள்ளம் பகுதியில் பள்ளம் வர முடியுமான்னு கேட்டான் தேவரசு. பெரிய பெரிய ஆளுக்கு வச்சு மிரட்டலாம், சேலஞ்ச் பண்ண நாட்டுறையா தஞ்சாவூர்ல.
சேலஞ்ச் பண்ணேன். அரசியல்வாதி மிரட்டினா, மாற்று சமுதாயத்துக்காரர்கள் மிரட்டினாங்க. நான் அடங்கல. நான் அங்க இறங்கின உடனே போலீஸ்காரன் பூரா பார்த்தான், இது பெரிய கலவரத்தை உருவாக்கிட்டு போயிருவான், பாதுகாப்பு கொடுத்து அதுக்கப்புறம் கொடுத்தான். இன்னைக்கு தஞ்சாவூருடைய நிலை என்ன? நம்ம ஆள் பூரா நெஞ்சு நிமித்திட்டு தஞ்சாவூர்லான்றான்ல. எப்படி இருந்தாங்க? 1989 போலியில நான் என்ன தவறு பண்ணேன்? நம்ம பிள்ளைய கற்பழிச்சு கொண்டான்னு சொல்லி போராட்டம் பண்ணேன், பிடிச்சு பேசினேன், இல்லன்னு சொல்லல. எங்க ஓட்டுல ஜெயிக்கிற, எங்க ஓட்டுல நீ வின் பண்ற, எல்லாம் நீ பண்ற. அப்ப இங்க ஓட்டு ருசிக்குதுன்னு சொன்னா நம்மளுக்குள்ள சம்பந்தம் பண்ணி சகோதரத்துவமா வாழலாமான்னு சொல்லி சமத்துவத்தை பேசுனையா, இதுக்கு தான் பிடிச்சி உள்ள போட்டான். நான் பேசுறேன் என்ன தவறு? நியாயம் கேட்டேன். ஓட்டு மட்டும் போடுறான், அப்புறம் ருசிக்குது. நீ ஜெயிச்சு மேடையில் உட்காந்துக்கிட்ட, இந்த ரோட கொஞ்சம் ஒழுங்கா போட்டு கொடு. அப்படி போறதுக்கு ஒரு விருப்பம் இல்லைன்னா சம்பந்தம் பண்ணிக்கிறோம், சொந்தமாயிருவோம். இல்ல அப்ப சொந்தக்காரங்க முறையா செய்யின்னு சொன்னேன். இதுக்கு பெரிய கலவரம். இதுலதான் 27 பேர் செத்து போனான். ஒற்றுமையாயிரு, ஒரு தாய் மக்களாயிடு. தமிழகத்தில் இருக்கிற தேவேந்திர குலத்தார்கள் ஒரு தாய் பட்டெடுத்த மக்களா இருக்கணுங்கிறத என்னுடைய ஆதங்கம். நான் வேற எதுவுமே உங்களை கேட்கல. இதைத்தான் நான் தெரு தெருவா சொல்லிக்கிட்டு அலைகிறேன். அவன் லண்டன்ல பிறந்தாலும் சரி, வெளிநாட்டில் பிறந்தாலும் சரி, சமுதாயம் சமுதாயம் வாய்களே ரூமுக்குள்ள பேசுறோம். வா வெளியில எதையும் சந்திப்போம். நான் அதை தானே உங்களை கெஞ்சி கேட்கிறேன். இப்பவும் தெளிவா சொல்றேன், நான் பிச்சை எடுக்கிறவன் அல்ல, பிச்சை எடுக்கிறவன் நான் ஏற்றுக்கொள்ளவனும் அல்ல. இதுதான் என்னுடைய பணி. புரிஞ்சுக்கங்க. அரசு பார்க்கணும், தேவேந்திரலாம் ஒன்னா சேர்ந்துட்டாயா, இவன் ஆட்சி நிமுக்கவும் செய்வான், கவுக்குவான் செய்வான், அவன் பேசணும். நான் உன்னுடைய சகோதரன் தானே, உரிமையை எடுத்துக்கிட்டு வாய என்கிட்ட. தப்பு பண்ண 2 போடத்தான் செய்வேன். இது தப்பு. இது என்ன, இது கூட உரிமை இல்லைன்னு சொன்னா அப்புறம் நான் ஏன் உனக்கு சொந்தக்காரன் அண்ணன் தம்பியா வரணும்? அவசியமே இல்லையே. குடிக்காதன்னு சொல்லுவேன், குடிச்சிட்டு வந்தா 4 போடுவேன். இது என்ன தப்பு? உரிமை. நான் உரிமையா எடுத்து செய்யறேன். நீ அண்ணனா எடுத்துட்டாலும் சரி, தம்பியா எடுத்துட்டாலும் சரி. பயப்படணும், அடுத்தவன் பயப்படணும். நீ ஏன் பயப்படணும்? நம்ம ஏன் பயப்படணும்? நான் உன் சொந்தக்காரன் தானே, ஒரே ரத்தம் தானே. நம்மளுக்குள்ள என்ன பயம்? அடுத்தவன் பயப்பட நியாயம் இருக்கு. அவன் தவறு பண்றான், பயப்படுறான். நீ தவறே பண்ணல, நீ ஏன் பயப்படுற? இதெல்லாம் உரிமையை எடுத்துக்கிட்டு என்னைக்கு நம்ம உருப்படியா இருக்குமோ அப்பதாங்க நம்ம சமுதாயம் வளர முடியும். எப்பேற்பட்ட சமுதாயங்கள்லாம் இன்னைக்கு கொங்கு பிறகு எடுத்துக்க இப்ப ஆரம்பிச்சான். அவனுடைய அணிகளை பாத்தீங்களா, கூட்டத்தை பாத்தீங்களா? நாயுடு பிறகு எடுத்துக்கங்க, செட்டியார் பிறகு எடுத்துக்கங்க, பறையர் பிறகு எடுத்துக்கங்க, இப்படி அருந்ததி எடுத்துக்கங்க. இப்படி நமக்கு பின்னால வந்தவன் பூரா ஒட்டுமொத்தமா சேர்ந்து அரசியல் அங்கீகாரம் பெறக்கூடிய லெவலில் இருக்கிறான். ஆனா தேவேந்திரன் மட்டும் பிளவுபட்டு இவனுக்குள்ளே பேசிட்டே அலைதான். ஒரு கூட்டணி சேர்க்கணும், எல்லாம் ஒருங்கிணைப்பு சேர்க்கணும், அந்த பேரவை இந்த பேரவை, வீட்டுக்கு ஒரு தெருக்கு ஒரு பேரவை வச்சு தாங்கிப்போம். தொண்டு தொட்டு எத்தனையோ பாரம்பரியமா இருந்த மண்டபப்படியே புடுங்கிட்டாங்களா மத்தவங்க. மீட்டுட்டோம்லனா தான்பாண்டியனுக்கு மண்டபப்படி, தேவேந்திரனுக்கு மண்டபப்படி. அதை புரிஞ்சுக்க மாட்டேங்க எல்லாரும். தேவேந்திரனுடைய மண்டபப்படி உரிமையை எடுத்துக்கொள்ளுங்க. உறுத்துள்ளவர்களா வாங்க. சமுதாய பணி செய்யணும்னா அடிப்படையிலே நம்ம தவறுகள் செய்யக்கூடாது என்பதுதான் உண்மை. நான் யாரு கூப்பிட்டாலும் வருவேன். என்னுடைய பணி சமுதாய பணி, மக்கள் பணி, வருவேன். ஆனால் யாரு பிளவுபடுத்துகின்றார்கள், யார் இந்த மக்களை போய்த்து பொழப்பு நடத்துறாங்க, நீங்க அடையாளம் வச்சுக்க. நீங்க தான் பார்க்கணும். அது என்னுடைய பணி அல்ல. எனக்கு எவ்வளவு இடைஞ்சல் கொடுக்க ட்ரை பண்றான். நான் எதை பத்தி சட்டம் பண்றது இல்ல. பணி மக்கள் பணி, என்னுடைய பணியை நான் செய்வேன். இன்னும் எத்தனை முறை நாள் ஜெயில போடிய நான் பாக்குறேன். அடங்க மாட்டான் இவன், உங்களை அடக்கி காட்டுற வரைக்கும் தூங்க மாட்டேன். இதான் என்னுடைய பணியா நினைச்சிட்டு இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.